நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் 12. அரவு விழிகளுக்கும் மட்டுமே காட்சி என மாறும் தகைமை கொண்டிருந்தது ஐராவதீகம் என்னும் ஆழ்நாக உலகம். மண்ணுலகின் ஆடிப்பாவை என நிலப்பரப்புக்கு அடியில் இருள் வானம் நோக்கி விரிந்து சென்றது. அங்கே மறு விசும்பென பரவிய வேறுபடுகையில் உடல் சுற்றி தொங்கி நெளிந்தாடின முதல் உலகத்து நாகங்கள். அவற்றின் உடல் பற்றி நெளிந்தன இரண்டாம் உலகத்து நாகங்கள். அவற்றின் உடல் கவ்வி சுற்றி மூன்றாம் உலகு நெளிந்தது. ஒன்றிலிருந்து ஒன்றென தொங்கிச் சென்ற அடுக்கில் ஏழாம் உலகத்து நாகங்கள் தொற்றியும் பற்றியும் நழுவியும் வளைந்து கவ்வியும் அடிநுனி என தவித்து கொண்டிருந்தன. மேலே அமைந்த 6 உலகங்களின் கருணையால் அமைந்திருந்தது ஏழாம் உலகு. அங்கு அவ்வப்போது இறுதிப்பற்றும் விடுபட்டு உருகும் அரக்கின் துளியென இழுபட்டு நீண்டு பின் அருந்து இருளாழம் நோக்கி விழுந்து மறைந்தன நாகங்கள். அவற்றின் இறுதிச் சீரல்களால் ஆன அப்பேரிருளை நாகங்கள் அனைத்துமே அஞ்சின. தலை கீழ் கருந்தழல் விரிவென 7 நாக அடுக்குகளான பரப்பு நெளிந்தாடி கொண்டிருந்தது. முதல் உலகிலிருந்து நழுவி அள்ளி பற்றி உதரப்பட்டு மீண்டும் நழுவி மீண்டும் பற்றி ஏழாம் உலகத்து எல்லைக்கு வந்த அர்ஜுனன் தன் நீண்ட அறவுடலால் மேலே தொங்கிய அற ஒன்றின் இடையை வளைத்து இறுக பற்றி கொண்டு தலை கீழாக ஆடியபடி விழுந்து ஆழத்தின் தொலைவில் மறைந்த பிரிதொரு நாகத்தின் இறுதி கன சுருங்கலை நோக்கினான். அவன் பற்றியிருந்த நாகம் தன் உடலை நெளித்து உருவிக்கொண்டு அவனை வீழ்த்த முயன்றது. கைகளை வீசி வளைந்தாடி எழுந்து பிரிதொரு நாகத்தையும் பற்றி கொண்டான். 2 அற உடல்களும் அலை இலகி திமிரி அவனை உதர முயன்றன. அவன் அருகே உடல் வளைத்து வந்த நாகம் அவன் விழிகளை நோக்கி, "இங்கு நீ வாழ இயலாது மானுடனே, இங்கு உன்னை வாழ விடவும் மாட்டோம், உனக்குரியது அதலத்தின் பேரிருளே" என்றது. அர்ஜுனன் சிரித்து, "கரியவனே, அங்கு மானுட உலகத்திலும் என்னிடம் இதையே சொன்னார்கள். நினைவறிந்த நாள் முதல் எனக்குரியதல்ல என்று உணரும் உலகிலேயே நான் வாழ்ந்துள்ளேன். இங்கு இருக்கும் பொருட்டல்ல, வெல்லும் பொருட்டும் கடந்து செல்லும் பொருட்டுமே ஒவ்வொரு கணமும் போர் புரிகிறேன்" என்றபடி தன் வாளை வளைத்து அவனை அறைந்தான். அலறியபடி தன் சுருள் பிடியிலிருந்து விலகி கீழே விழப்போன அந்நாகம் வாள் சொடுக்கி தாவி பிரிதொரு நாகத்துடன் தன்னை இணைத்து கொண்டது. 2 நாகங்களும் நெளிந்து ஆடி விலகிச் சென்றன. "என் பெயர் காலகன்" என்றது துணைக்கு வந்த இன்னொரு நாகம். "என் இளமை முதலே நான் விரும்பி வந்தவள் உலூபி. இன்று எங்கள் எல்லைக்கு அப்பால் சென்று மானுடன் ஒருவனை தன்னவன் என்று கொணர்ந்திருக்கிறாள்." வஞ்சம் ஒளிவிட்டு அவன் கண்களை நோக்கி, "அது என் பிழை அல்ல" என்றான் அர்ஜுனன். "நோக்கு, இங்கு நெளியும் 1000 நாகங்களில் இளையோர் அனைவராலும் விரும்பப்படுபவள் அவள். அவளை நீ கொண்டு செல்ல இங்கு எவரும் விழையார். உன் பாதைக்கு குறுக்காக 1000 நச்சுப்பற்கள் எழும் என்பதை உணர்க." அர்ஜுனன், "காலகரே, இங்கு வருகையில் உங்கள் இளவரசியை கொள்ளும் எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. ஆனால் இவ்வரை கோவலுக்கு பின் அவளை மனம் கொள்ளாது இங்கிருந்து மீள என்னால் முடியாது" என்றான். சினந்து வாய் திறந்து நச்சு பற்களை காட்டி சீறிய காலகன் உடல் வளைத்து தன்னை ஓர் அம்பென ஏவி அர்ஜுனன் மேல் பாய்ந்தான். தசை மோதும் பேரோசையுடன் 2 உடல்களும் முட்டி கொண்டன. காலகனின் கரிய உடல் தன் உடலுடன் 1000 குறிகளாக இறுகி முறுக்கி கொண்டதை அர்ஜுனன் உணர்ந்தான். விழித்த இமையா விழிகளுடன் சீரும் நச்சுவாயுடன் அவனை கவ்வ வந்தான் காலகன். 2 கைகளாலும் அவன் தலையை பற்றி விலக்கியபடி அக்கணத்தின் முடிவின்மையின் விளிம்பில் நின்று அதிர்ந்தான். உடல் இறுகி ஒன்றை ஒன்று முறுக்கி அசைவின்மையின் இறுதி புள்ளியை அடைந்த போது அவ்விழிகளை கூர்ந்து நோக்கி அங்கிருந்த விளைவை கண்டு அர்ஜுனன் சொன்னான், "நாம் இருவரும் இணைந்து அவ்விருளை சென்றடைவோம் காலகரே. மீள முடியாமையின் பெருவெளி அது ஒரு பெண்ணுக்காகவா?" அச்சொல்லில் அரை கணம் காலகனின் பிடி நெகிழ்ந்ததும் தன்னை உருவி மீட்டு கொண்டு அர்ஜுனன் அவனை அள்ளி தூக்கி வீசினான். சீறியபடி இருள் நோக்கி விழுந்த காலகனை அவனது தோழன் வீசப்பட்ட பாசச்சரடென நீண்டு சென்று சுழன்று பற்றி கொண்டான். தோழனின் உடலில் சுற்றி கொண்டு சுழன்று மேலேறி வந்த காலகன், "ஒரு கணம்" என்றான். ஆம், ஒரு கணம். அந்த ஒரு கணத்தை தன்னுள்ளில் கொண்டவன் வெல்வதே இல்லை என்று சொல்லி அர்ஜுனன் தனக்கு மேல் இருந்த நாகத்தை நோக்கி சுழன்றேறினான். நீரலைகள் என கருநாக உடல்கள் அங்கே நெளிந்தன. ஒன்றுடன் ஒன்று பின்னி ஒரு பெருங்கருஞ்சுழி என அவன் தலைக்கு மேல் அவை குவிந்தன.
அவற்றின் வால் நுனிகள் அவனை அறைந்து கீழே தள்ள முயன்றன. அச்சுழியின் மையத்தில் தன் தலையால் ஓங்கி முட்டினான். அத்துளைக்குள் தன்னை செலுத்தி கொண்ட போது அது அவனை அள்ளி சுழற்றி மேலே உறிஞ்சி கொண்டது. பெருஞ்சுழலென சுற்றி கொண்டிருந்த நாகப்பேருடல்களுடன் முற்றிலும் தன்னை பிணைத்து கொண்டான். அவன் அருகே இருந்த நாகம், என் பெயர் சந்திரகன். இத்தனை எளிதாக 7ஆம் உலகிலிருந்து ஒருவர் எங்கள் உலகுக்கு வந்ததில்லை என்றான். அவன் உடலுடன் தன்னை பிணைத்து கொண்டு, நான் எப்போதும் முதல்வன் என்றான் அர்ஜுனன். முதல் உலகிலிருந்து உதிர்பவர்களால் ஆனது 2ஆம் உலகு. அனைத்துலகிலிருந்தும் முதிர்ந்தவர்கள் 7ஆம் உலகை சமைக்கிறார்கள். அந்தகாரம் என்னும் அந்த உலகம் உக்ரமாலின்யம் என்றும் அழைக்கப்படுகிறது. கீழிறங்குவது எளிது, மிக எளிது. மேல் வருவதற்கு பெரும் தவம் தேவை. ஏனெனில் இங்கு ஒவ்வொரு நாகமும் பிரிதொன்றை கீழே வீழ்த்தும் பொருட்டே நெளிந்து கொண்டிருக்கிறது. மேலேறி வரும் தனி நாகத்தை முந்தைய உலகின் நாகங்கள் அனைத்தும் கோட்டை சுவரென ஆற்றல் மிக்க சுழியென மாறி தடுப்பது வழக்கம். இளையோனே, இங்கு ஒவ்வொரு நாகத்திற்கும் பிற அனைத்து நாகங்களும் எதிரியென ஆகும் அமைப்பே உள்ளது என்றது பிரிதொரு நாகம். என் பெயர் பும்சலன். இங்கு நீ காணும் முடிவிலா நெளிதல்கள் அனைத்தும் இங்கிருக்கவும் மேலெழவும் பிறனை வீழ்த்தவும் உண்ணும் அலைகளே. அவன் அருகே வந்த பிரிதொரு நாகம், என் பெயர் சதயன். நீ ஆற்றல் மிக்கவன் என்று அறிந்தேன். கீழே காலகனை நீ தூக்கி வீசியதை கண்டோம். ஆகவேதான் இவ்வல்லமை மிக்க பெருஞ்சுழியால் உன்னை தடுத்தோம். இதன் விளிம்பை நீ தொட்டிருந்தால் அக்கணமே தூக்கி 10,000 யோசனை தூரத்திற்கு வீசப்பட்டிருப்பாய். ஆனால் அதன் மைய புள்ளியை தொட்டாய். அது உன்னை உள்ளுக்கு இழுத்தது. எச்சரிக்கை கொண்டு அப்புள்ளியில் உன் வால் நுனியை வைத்து ஆழத்தை நோக்கி இருந்தால் அவ்விழு விசையில் அரைக்கப்பட்டு அணுவென்றாகி இருப்பாய். துணிந்து உன் தலையை இதனுள் நுழைத்ததனால் இவ்வுலகுக்குள் வந்து எங்களுடன் சுழல்கிறாய் என்றது. என் வழி அது. எப்போதும் மையங்களையே நாடுகிறேன் என்றான் அர்ஜுனன். அவனை சூழ்ந்து பறந்து கொண்டிருந்த நாகங்களின் உடல்களின் அலை நெளிவுகள் வழியாக தன் உடலை ஒழுகச் செய்து எழுந்து மேலே சென்றான். இவ்வுலகம் தரளம் என அழைக்கப்படுகிறது. இங்கு நீ எதை அறிந்தாய் என்றது அவனை தொடர்ந்த நாகம். எவ்வண்ணம் எங்களால் கடக்க முடியாத இப்புரிப்பாதையை கடக்கிறாய்? அர்ஜுனன் திரும்பி நோக்காமல், பிறன் என ஏதுமற்றவனே பயணியாக முடியும் என்றான். 5ஆம் உலகமான காளகம் ஒன்றுடன் ஒன்று பின்னி ஒரு மர உரி பரப்பென மாறிய கருநாகங்களின் உடலால் ஆனதாக இருந்தது. அதன் இடுக்கு ஒன்றில் தன் வாளை நுழைத்து பற்றி கொண்டான். ஆடி வளைந்து சென்று அதை பிடிக்க முயன்றபோது அங்கிருந்த நாகங்கள் வால் சுழற்றி அவனை அரைந்து தெறிக்கச் செய்தன. பிடிவிட்டு அவன் ஆடிய போது ஏளன நகைப்புகள் மேலே ஒலித்தன. அர்ஜுனன் 7 முறை உடலை வீசி இருளில் நெளிந்தாடி வந்தான். ஒருபோதும் அவர்களை பற்ற முடியாதென்ற எண்ணம் வந்தபோது அவர்கள் விழிகளை ஒவ்வொன்றாக நோக்கினான். ஒரு விழியில் அவனுக்கான தனி நோக்கு ஒன்று இருந்தது. அவ்விழியை தன் விழிகளால் கூர்ந்தபடி மீண்டும் அதை நோக்கி தாவினான். எழுந்து விசையென தன்னையாக்கி தாவி அதை பற்ற முயன்றான். 12வது முறை அந்த நாகம் அவனை பற்றி கொண்டது. அக்கணமே அதன் உடலுடன் தன் உடலை பற்றி சுற்றி இறுக்கிக் கொண்டான். அது நெளிந்து மேலேறுவதற்குள் முந்தி சென்று இறுகிக் கொண்டான். அவன் அருகே பத்தி எழுந்து வந்த அந்த நாகம், என் பெயர் ஜலஜன். இத்தனை 1000 நாகங்கள் பின்னி பரப்பென மாறி உன்னை தடுத்த போது பற்றுவதற்கு என்னை மட்டும் தேர்ந்தெடுத்தாய் ஏன் என்றது. உன் விழிகளை நோக்கினேன். என்னை அகலாது நோக்கி நிலைத்திருந்தன அவை. என்னை எதிரி என எண்ணுகிறாய். நம்மை ஒரு கணமும் மறக்காதவனே நம் எதிரி. முற்றெதிரி ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை என்றான் அர்ஜுனன். ஏனென்றால் அவன் தன்னை வகுத்தமைக்கவும் பொருள் கொள்ளவும் நாமென்று இயலாது. தழுவுதலுக்கென்று சமைக்கப்பட்டவை அற உடல்கள். இரண்டின்மை உடலென உணரப்படுவதை அங்குதான் அர்ஜுனன் அறிந்தான். முட்டி தழுவி இறுக்கி மேலும் இறுக்குவதற்காக மெல்ல நெகிழ்ந்து மீண்டும் இறுகி நடந்த அப்போரின் முடிவில் தன் வால் நுனியால் ஜலஜனின் வால் நுனியை ஊசி முனையென குத்தி நின்று அசைவிழந்தான். முற்றிலும் நிகர்நிலை கொண்ட பின் 2 உள்ளங்களும் ஒன்றாயின. எண்ணங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்தன. நதியோடு நதி என பொருந்தி முடிவிலா காலத்தில் அங்கிருந்தன. இருள் வானில் பறந்து செல்லும் வௌவாலின் ஓசை என ஓர் எண்ணம் அவன் உள்ளில் எழுந்து அடங்கியது. இவன் எனக்கு நிகரானவன்.
ஆயினும் அவள் என்னையே தேர்வு செய்தாள். அவ்வெண்ணம் அளித்த சோர்வில் ஜலஜனின் உள்ளம் அலை சுருண்டு ஒரு கணம் பின்னடைந்தது. அக்கணத்தில் ஊன்றிய வாள் நுனி நழுவ உடல் வலு தளர அவன் தொய்ந்தான். மற்போரில் ஒரு கணம் என்பது ஒரு பிறப்பு, ஒரு முழு வாழ்வு. அதில் 1000 திட்டங்களுடன் விரிந்து 10,000 கரங்களுடன் எழுந்த அர்ஜுனன் அவனை உடலால் சுழற்றி தூக்கி வீசினான். நீரில் பாறை விழும் ஓசையுடன் விழுந்த ஜலஜன் மரப்பட்டை பிளக்கும் ஒளியுடன் உரசி கீழே சரிய அவன் 2 தோழர்கள் நீண்டு சென்று பற்றி கொண்டனர். வென்றேன் என அர்ஜுனன் எண்ணியதை அங்கிருந்த அத்தனை நாகங்களும் கேட்டன. ஒவ்வொரு விழியாக நோக்கி வென்றேன் 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 என உரைத்தபடி விண்ணிலிருந்து இறங்கிய கரும்பனை கூட்டங்கள் போல நின்ற நாகங்கள் உடலில் தொற்றிச் சுழன்று மேலேறினான். 4ஆம் உலகமான தாமிரம் குளிர்ந்திருந்தது. உடலை விரைக்க வைக்கும் அமைதி அங்கே நிலவியது. அசையா வளைவுகள் என கிடந்த உடல்களின் மேல் தவழ்ந்து அவன் அங்கே நுழைந்த போது இழுபட்டு அதிர்ந்து உடற்தசைகளை அசைவிழக்கச் செய்யும் கடும் குளிரை உணர்ந்தான். ஒவ்வொரு தசையாக எண்ணத்தால் தொட்டு தொட்டு உந்தி முன் செல்ல வேண்டியிருந்தது. இது உரகங்களின் உலகம் என்றது அங்கே உறைந்ததென கிடந்த பாம்பு. நாங்கள் படம் எடுப்பதில்லை, நெளிவதும் இல்லை. எங்களுக்குள் ஆலகாலத்தின் துளி ஒன்று உரைகிறது. அதன் தன்மையால் விரைத்து உடல் இறுகச் சுருட்டி எங்கள் உடல்களால் ஆன புதர்களுக்குள் நாங்களே ஒண்டிக் கொண்டிருக்கிறோம். இங்கு காலமில்லை. ஊழிகள் கணங்களென சொட்டிச் செல்கின்றன. இங்கு வந்தடைந்த நீ உன் மாற்றுலகங்களின் யுக யுகங்களை இழந்து கொண்டிருக்கிறாய். அங்கு நகரங்கள் நீர் குமிழிகள் போல் வெடித்து மறைகின்றன. பெருங்கடல்கள் நீர்ப்படலங்கள் போல் உலர்ந்து மறைகின்றன. கரைந்து மறைந்து வான் பனித்து துளித்து மீண்டும் பெருகி கொண்டிருக்கின்றன மாமலைகள். இங்கிருந்து நீ தப்ப முடியாது. ஒவ்வொரு தசையாக அசைத்து தன் உடலை நகர்த்தி உரகங்களின் உடல் சுற்றி மெல்ல வழிந்து மேலேறினான் அர்ஜுனன். உன் ஆற்றல் எங்கிருந்து வருகிறது? உன் உடல் இயங்கும் வெம்மையை எங்கிருந்து பெறுகிறாய் என்றது அவன் மேல் எழுந்த குஹன் என்னும் நாகம். உடல் குளிர்ந்து அசைவின்மைக்கு சென்றவை என்றாலும் அனல் கொண்டவை உங்கள் கண்கள். அவற்றை அன்று பிறிதெதையும் பார்க்காமலானேன். அக்கணலை தொட்டு தொட்டு என் வெம்மையை எடுத்துக்கொண்டேன் என்று அர்ஜுனன் சொன்னான். எச்சொல்லால் எங்களை கடந்து செல்கிறாய் என்றான் குஹன். அசைவின்மையில் பெருகுகின்றது அகம் என்றான் அர்ஜுனன். பனியலைகளின் மீதேறி 3வது உலகத்தை அடைந்தான். பொன்னிற நாகங்களின் பரப்பாக இருந்தது ஸ்வர்ணம். செம்மண் நீர் வழிந்தோடும் மழைக்கால சிற்றோடைகள் போல அங்கு அசைந்தன நாகங்கள். இங்கு பொன்னுடல் கொண்டவர்களுக்கு மட்டுமே நுழைவு ஒப்புதல் உண்டு என்று அவன் பற்றி ஏறிய பொன் நாகம் சொன்னது. இழி உடல் கொண்டு இங்கு வாழ்பவன் ஒளி அணைந்து அழிவான். அந்நாக உடலை பற்றி உறுதியுடன் மேலேறியபடி அர்ஜுனன் சொன்னான். நான் சென்றடையும் உலகம் இது அல்ல. நான் காண்பவை அனைத்தும் என் வழியம்பலங்கள் மட்டுமே. 7 விண்ணகங்களே ஆனாலும் அவை இறுதியாக நான் தங்குமிடங்கள் அல்ல. புன்னகைத்து ரிஷபன் என்னும் அப்பெரு நாகம் தன் உடல் வளைத்து அவனை மேலேற்றி கொண்டது. நன்று சொன்னாய். இவ்வரவு வெளியே கடந்து செல். அதற்கு உன் உடலை பொன்மயமாக்கிக்கொள். அர்ஜுனன் ஆம் என்றான். இளையோனே, உன்னை பொன்னாக்குவது எது? அதை எண்ணமென்றாக்கி உன்னில் நிறை. புன்னகையுடன் வளைந்து வந்த சுரபி என்னும் நாகம் சிரித்தபடி கேட்டது. உன் அருங்காதல்களா இளவரசே? அர்ஜுனன் ஆம், அவை என்னை பொன்னாக்குகின்றன. அந்தி செம்மையில் ஒளி கொள்ளும் மாடங்கள் போல் என்றான். கிருதை என்னும் பிரிதொரு நாகம் அவன் அருகே நெளிந்து வந்து உன் உள்கறந்த அன்னை என்னும் விழைவா? அர்ஜுனன் ஆம், புலரி என என்னை பொன்னாக்குகிறது அது என்றான். பொன் வெளிச்சம் கொண்டு அவன் துலங்கத் தொடங்கினான். அவன் அருகில் சூழ்ந்திருந்த நாகங்கள் அனைத்தும் ஒளி கொண்டன. சொல், உன்னை பொன்னாக்குவது எது? விளைந்ததெல்லாம் பெறும் உன் வெற்றியா? அவ்வெற்றியினால் உன்னுள் நிறைந்த ஆணவமா என்றது ஜாதன் என்னும் பொன்னிற பெருநாகம். அள்ளி அதன் கழுத்தை சுற்றி அதன் உடலின் ஊடாக சுழன்றேறி மேலே சென்ற அர்ஜுனன் திரும்பி உச்சிவானில் நின்றெறியும் கதிரென என்னை பொன்னாக்குவது அதுவே என்றான். அவன் உடலை பற்றி சுற்றி மேலேறி அவன் அருகே வந்த இளைய பொன்னாகம் ஒன்று கேட்டது. பாண்டவரே, சொல்லுங்கள், உங்களை அழியா பொன்னொழி கொள்ளச் செய்யும் அவ்வெண்ணம் எது? 2ஆம் உலகின் எல்லை என மேலே வந்த வெண்ணிறமான உடல்களின் பின்னல் நோக்கி சென்று
அதன் உடல் வளையம் ஒன்றில் தன் உடலை நுழைத்து சுற்றி கொண்டு தன்னை மேல் இழுத்த அர்ஜுனன் இளையவன் கண்களை நோக்கி சொன்னான், எனது விளைவு அறிதல் அறிதல் என்று ஒவ்வொரு கணமும் என்னுள் இருக்கும் விடாய். இளையோனே, எங்கும் நில்லாதவன் என்பதால் ஒருபோதும் அழியா ஒளி கொண்டேன். பின்பு தன்னை வளைத்து மேலே சென்றான். சுப்ரம் என்றழைக்கப்பட்ட இரண்டாவது அற உலகு வெண்முகில் வெளியென பரவி கிடந்தது. அங்கே பார்க்கடல் அலையென நெளிந்து கொண்டிருந்தன வெண்ணிற பெருநாகங்கள். பொன்னுடல் கொண்டு எழுந்த அர்ஜுனன் கொண்ட ஒளி சென்ற பகுதியை சிவக்க வைக்க சினந்தவை போல் நாகங்கள் அவனை நோக்கின. சீறி அருகே வந்த பெரு நாகம் ஒன்று, யார் நீ? இங்கு எவ்வண்ணம் வந்தாய் என்றது. ஏழாவது அற உலகில் இருந்து எழுந்து வந்திருக்கிறேன். என் பெயர் இளைய பாண்டவன் என்றான் அர்ஜுனன். என்னை மால்யவான் என்று அழைக்கிறார்கள் என்றது அப்பெரு நாகம். பளிங்கு நிலப்பரப்பில் விழுந்த கொன்றை மலர் மூட்டு என தன்னை அர்ஜுனன் உணர்ந்தான். அவனை சுற்றி வெண்ணிய மலைமுடிகள் போல் எழுந்தமைந்தன நாகங்களின் படங்கள். அலைகள் மேல் துரும்பென எழுந்து விழுந்து சென்ற அர்ஜுனன் பெருநாகத்தின் விழி அருகே எழுந்து, இங்கு அனைவரும் இப்பேருடல் கொண்டிருக்கிறீர்களே, எங்கனம் என்றான். மால்யவான், இளையோனே, ஏழாவது அற உலகில் உள்ள ஒவ்வொன்றும் ஆறாவது உலகின் 1000ல் ஒரு பங்குள்ளதே. ஆறாவது உலகில் 5வது உலகின் 1000ல் 1. 7ஆம் உலகிலிருந்து முந்தைய உலகங்களுக்கு இதுவரை எவரும் வந்ததில்லை. வந்தவர் உடல் சிறுத்து அணுவென ஆகி மறைவதே வழக்கம். முதல் முறையாக நீ இங்கு வந்திருக்கிறாய். இதை ஊழ்காட்டும் மாயம் என்றே கொள்கிறேன். இங்கு இச்சிறு உடலுடன் நீ வாழ முடியாது. உன் முந்தைய உலகிற்கே திரும்பு என்றான் அர்ஜுனன். இங்கு தங்க நான் விழையவில்லை. இவ்வுலகை கடந்து மறுபக்கம் செல்லவிருக்கிறேன் என்றான். உன்னை விட பல லட்சம் மடங்கு பெரிய உடல்கள் நிறைந்த இங்கு நீ அசைவதும் உறைவதும் பறப்பதும் நிகரே. இப்பெருந்தொலைவு உன் சிற்றுடலுக்கு எட்டாது என்றது மால்யவான். என் பெயர் பிரபாதரன் என்று இடி முழங்க ஒலித்தபடி அவன் தலைக்கு மேல் எழுந்தது வெண்பெரு நாகம் ஒன்று. அதன் சொற்களில் அதிர்வில் பறந்து சென்று மால்யவானின் வெண்பரப்பில் ஒட்டி கொண்டான் அர்ஜுனன். உன் சிற்றுடல் நெளித்து எத்தனை தொலைவுதான் செல்வாய்? மூடா, விலகு என்றான். இப்பேருலகில் உங்கள் உடல் பேருருவம் கொள்வது எதனால் என்று அர்ஜுனன் கேட்டான். எண்ணங்களால் என்றான் மால்யவான். இவ்வேழு உலகங்களும் எண்ணங்களால் ஆனவை என்று உணர்க. 7ஆம் உலகம் குரோதத்தால் ஆனது, காமத்தால் ஆனது 6ஆம் உலகம், பேராசையால் ஆனது 5ஆம் உலகம், 4வது உலகம் தமோகுணத்தால் ஆனது, அன்பெனும் பொன்னொளி கொண்டது 3ஆம் உலகம், ஞானம் கனிந்த எண்ணங்களால் ஆனது இவ்வுலகம். இங்கு உன்னில் மெய்யறிதல் ஒன்று எழுமென்றால் நீயும் வெண்ணிற பேருடல் பெறுவாய் என்றது பிரபாதரன். நான் அறிந்த மெய்மை ஒன்றைச் சூடுக என் உடல். 1000 குறிப்பிழைக்காத அம்புகளால் நான் அறிந்த ஒன்று என்று அர்ஜுனன் சொன்னான். தன் நெஞ்சில் கை வைத்து விழி மூடி, வெற்றி என ஒன்றில்லை எங்கும் என்றான். விழி திறந்த போது மால்யவான் அவனுக்கு நிகரான உடல் கொண்டு எதிரே நின்றான். நீ சொன்ன சொற்களை நான் உணரவில்லை என்றான் மால்யவான். ஆனால் அதை உண்மை என எதிரொலிக்கின்றன இங்கு சூழ்ந்துள்ள வெண்முகில் வடிவ நாகப்பேருடல்கள். நீ அறிந்தது உனக்கு துணையாகுக. அவனை சூழ்ந்து, ஆம், அவ்வாறே ஆகுக என இடியோசை என எழுந்தது சுற்றத்தின் வாழ்த்து. திசை தொட்டு மறு திசை வரை வளர்ந்த தன் பேருடலை அலையலை என நெளித்து எழுந்து அதற்கு மேலிருந்த ஒளியுலகின் முதல் நாகத்தின் வால் நுனியை பற்றி சுருண்டு மேலேறினான் அர்ஜுனன். சுதாரியம் என்றழைக்கப்பட்ட முதல் அற உலகின் உள்ளே தான் பற்றி கவ்விய புருஷன் என்னும் பெருநாகத்தின் உடலில் சுற்றி மேலேறி சென்றான் அர்ஜுனன். ஒளிப்பட்ட நீராலானதென தோன்றியது அங்கிருந்த அற உலகம். ஆடிப்பாவைகள் என ஒன்றையொன்று எதிரொலித்து பெருகி நெளிந்து கொண்டிருந்தன அரவங்கள். 7 வண்ண ஒளிக்கீற்றுகளாக சிறகுகளை கொண்டிருந்த நாகங்கள் மைநாகம் மின்னும் படங்களை விரித்து அவனை திரும்பி நோக்கின. ஒளி பறக்கும் நாவுகளுடன் கூரிய பற்களை காட்டி அணுகின. சிறகோசையுடன் அவன் அருகே வந்து நெளிந்தமைந்த ஹிருஸ்வன் என்னும் நாகம், இங்கு ஒளியுடல் கொள்ளாத எவரும் அமைய முடியாது. மானுடனே, திரும்பிச் செல், இல்லையேல் இவ்வுலகின் ஒளியால் உன் உடல் கரைந்தழியும் என்றது. சொல்லுங்கள் அரவங்களே, உங்களை ஒளியுடல் கொள்ளச் செய்வது எது என்றான் அர்ஜுனன்.
ஊழ்கம் என்றது தாமரை என்னும் பெருநாகம். ஒளி வடிவெனச் சுருண்டு அவன் அருகே வந்தெழுந்து விழி நோக்கி புன்னகைத்து, அறிதல் கடந்த முதல் மெய்மையால் தீண்டப்பட்டவர்கள் மட்டுமே இங்குளும். உன் மெய்மை ஒன்றால் உன்னை நிறைக்க முடிந்தால் இங்கிருப்பாய். அர்ஜுனன் குனிந்து தன் காலடிக்கு கீழே இருள் வானம் வரை நிறைந்த 6 உலகங்களை நோக்கினான். மெய்மை ஞானம் என்றும், ஞானம் உணர்வு என்றும், உணர்வு விழைவு என்றும், விழைவு செயல் என்றும், செயல் ஆணவம் என்றும் ஆகி உதிர்ந்து கொண்டிருப்பதை கண்டான். சொல், நீ அறிந்த மெய்மையது என்றான் ஜுவாலன் என்னும் பெருநாகம். நெஞ்சில் கை வைத்து விழி மூடி அர்ஜுனன் சொன்னான், ஆவது என்றொன்றில்லை. விழி திறந்தபோது தன் உடல் ஒளி வடிவாகி அங்கிருந்து பிற உடல்களின் ஒளி எதிரொலித்து கொண்டிருப்பதை கண்டான். அரவு ஏகும் முழுமை இது மானுடனே. எய்தற்கரிய உச்சம் ஒன்றை அடைந்தாய், இங்கிருப்பாய் என்றது ஒளி பெருநாகமான சிறுதன். கடந்து செல்வதற்கே இங்கு வந்தேன் என்றான் அர்ஜுனன். எங்கும் அமர்வதற்கு எனக்கு ஊழ் அமையவில்லை. இங்கிருந்து செல்வதற்கு பெரிதொரு உலகம் இல்லை என்றான் ஜாதன் என்னும் ஒளிநாகம். இருக்கிறேன் என்னும் உணர்விருக்கும், எங்கும் இல்லை என்றாவதற்கு வாயில் இருக்கும் என்றான் அர்ஜுனன். நெளிந்து அருகே வந்த பகன் என்னும் நாகம், அதோ எங்கள் ஒளியுலகின் நடுவே கரிய புள்ளி ஒன்று உள்ளது. பல்லாயிரம் ஆண்டுகளாக அதை சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரும் அதை தொட்டதில்லை என்றது. ஏன் என்றான் அர்ஜுனன். அது கருமை கொண்டிருக்கிறது. முதல் உலகில் எஞ்சும் 7ஆம் உலகின் ஒரு துளி என்று அதை சொல்கின்றனர். இவ்வேழு உலகங்களையும் முடிவிலா சுழலாக ஆக்குவது தலையை வந்து தொடும் நாகத்தின் வாலென இங்கிருக்கும் அதுதான் என்றது பகன். அதை அஞ்சியே அணுகாது சுற்றி வருகிறோம். இவ்வொளியுலகு நடுவே பிரிதொன்றில்லாது நிற்கும் அதுவே வெளியேறுவதற்கான வழியாகும். அர்ஜுனன் ஆம் என்றான். உடல்களை தழுவி நெளிந்து அதை நோக்கி சென்றான். செல்லும் தோறும் விரிந்து 12 பேரிதழ் கொண்டு அலர்ந்து 100 இதழ் 1000 இதழ் கருந்தாமரை என விரிந்து வாயை திறந்து இருள் காட்டியது அச்சுருள். அதை அணுகி இங்குளேன் என்றான் அர்ஜுனன். உள்ளிருந்து மெல்லிய சிரிப்பொலி ஒன்று கேட்டது. காமத்தில் வென்று அல்லது கழுத்தறுத்து குருதியுண்டு வென்று சிரிக்கும் பெண் குரல் நகைப்பு. தன் உடலை ஒரு சிறு அம்பென ஆக்கி அவ்விருள் மையம் நோக்கி பாய்ந்தான். காண்டீபம் 12வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.